நடுவர்களே, இந்த கல்யாணம் ஆனவங்க கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். பாக்குறீங்களா? இந்த பஸ்ல பார்க்கலாம். கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் இருக்குது அப்படிங்கறத அவங்க உட்கார்ந்து இருக்கிறத வச்சே கண்டுக்கலாம். ரெண்டாள் சீட்ல இன்னும் ஒரு ஆள் உட்காரலான்ற அளவுக்கு க்ளோஸா உட்கார்ந்து கைய ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படியே பின்னில இருந்தாங்கன்னா கல்யாணம் ஆகி ஒரு வாரம் ஆகுதுன்னு அர்த்தம். அடுத்து 2 பேர் சீட்ல 2 பேர் உட்கார்ந்து புருஷன் பொண்டாட்டி மேல தோல் மேல கை போட்டு பஸ்ல உட்கார்ந்து 6 மாசம் ஆகுது. புருஷன் ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்துட்டு பொண்டாட்டி நல்லா ஜம்முன்னு வெளிப்பக்கத்துல உட்கார்ந்து இருந்தா கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. புருஷன் அந்த ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்து பொண்டாட்டி நல்லா நறுகி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவர் அப்படியே ஜூஸ் புளியற மாதிரி இருந்தா 10 வருஷம் ஆகுது. பொண்டாட்டி முன்னாடியும் புருஷன் பின்னாடி சீட்லயும் உட்கார்ந்து 20 வருஷம் ஆகுது. இத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இந்த பைக்ல பாத்தீங்கன்னா ஐயா இதெல்லாம் வந்து காலேஜ்ல ஒரு கோர்ஸா இருக்குங்களே. அதே மாதிரி இத பாக்குறதாங்க. இதுல இந்த பைக்ல பாத்தீங்கன்னா இப்போ அந்த சீட் வந்து முன்னால ஓட்டுறவர் வந்து கீழே பள்ளத்துல இருப்பாரு, கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருப்பாரு. பின்னாடி உட்கார்றால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருப்பாங்க. அதுல முன்னால பையன் பஸ் கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஓட்டின்னு 2 பக்கம் கால் போட்டு பொண்ணு பின்னாடி உட்காந்து அவரு வயிற்றை இறுக்கி கட்டி முடிச்சுட்டு போறாங்க அப்படின்னாக்க கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆகுதுன்னு அர்த்தம். ஒன் சைடா உட்காந்து இடுப்பு புடிச்சுக்கிட்டு இருந்தா 2 வருஷம் ஆகுது. பின்னாடி உட்காந்து தோல் மேல தும்பிகை மாதிரி கை போட்டு உட்காருவாங்க பெண்கள். அந்த மாதிரி உட்கார்ந்தா கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. அந்த அம்மா ஒரு பக்கமும் இவரு ஒரு பக்கமும் இடையில ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு டிஸ்டன்ஸ் விட்டு வண்டியில உட்கார்ந்துக்கிறாங்கன்னாக்க கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகுதுன்னு அர்த்தம்.